கடன்பட்டார் நெஞ்சை போல கலங்கி நின்றான் லங்கை வேதன். அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய கொடுமையை கொடுக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் இருக்கும், நோய் இல்லைன்னா கடன் இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் அப்படிங்கிறது பிரதானமாக ஒருவருடைய வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் இருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இந்த லக்னத்தில் 6ஆம் அதிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகமோ அல்லது 8ஆம் அதிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கடன் அல்லது நோய் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னா இதற்கு சிறந்த வழிபாடு அப்படிங்கிறது முருகன் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த முருகர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது நோய் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து முருக வழிபாடு பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையை விட்டே போகும். இதற்கான பர்டிகுலரான டைம் அப்படிங்கிறது குளிகை டைம் நம்ம சொல்லுவோம். ஸோ குளிகை டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாங்கக்கூடிய முதல் சம்பளத்தை ஒரு பார்ட், ஓகேவா, ஸோ ஒரு 10% மிகாமல் நீங்கள் உங்களுடைய கடனுக்காக எடுத்து வைக்கணும். ஸோ இப்படி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய கடனானது படிப்படியாக குறையும்.